இது புல் இந்த புல் என்ன ஆடு சொல்லுவாங்க இது பேர்? பொட்டாடு. பொட்டாடுங்க, பொட்டாடு. பொட்டாடு எட்டயபுரத்தில் வாங்குறது அதானே? பாருங்கள் பொட்டாடு பூரா அதுக்கு பேர் பொட்டாடு. ஆடு மேய்ச்சேன் ஒரு காலத்தில், ஃப்ரெண்டு சொல்கிறாரு பாருங்கள், பொட்டாடு வாங்கி மேய்ச்சி வேறு ஆடு வாங்கினேன். சூப்பர். செம்மறி ஆடோட வெள்ளாடு ட்ரைனிங் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? எதுவுமே பழக்கப்படுத்தினா அது பழக்கத்துக்கு வந்துடுங்க. செம்மறி ஆடும் வெள்ளாடு எப்போயுமே சேராது, ஆனால் அவங்க பழக்கப்படுத்தினதே செம்மறி ஆடை வெள்ளாடு சேர்ந்து போகுது. அழகா இருக்குது பாருங்கள். அவங்க முன்னாடி போகிறாங்க, அது பின்னாடி போகுது. அப்படியே பாருங்கள், நம்ம ஓரத்தை நம்மளை பார்த்தா வெறிக்கும் தான் நம்மளை ஓரத்தை நிற்க சொன்னாங்க. அழகாக இருக்குது பாருங்கள், கிராமத்தில் பார்க்குறதுக்கு. அப்படியே கரைக்கு போகுது பாருங்கள், அவங்க பின்னாடியே போகுது. அப்படியே கடைசி வரைக்கும் பின்னாடியே போகும். எப்படி பார்த்தீங்களா? எந்த ஒரு பிள்ளைங்க அம்மா அப்பா வளர்க்குறத பொறுத்து அவங்கள ஃபாலோ பண்ணுறது, அவங்க சொல்கிற விதம் தான். ஆடு மாடு எப்படி கேட்டு போகுது பார்த்துங்க. ஆடுகள் போகிற மாதிரி தான் பிள்ளைகளையும் நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரணும். பாருங்கள் பார்த்தீங்களா? அவங்க பின்னாடி போகுது பாருங்கள். சத்தம் போட்டால் கூட ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு வர வச்சுருவாங்க. கூப்பிட்டுட்டே போகிறாங்க பாருங்கள். இல்லைங்களா எப்படி போகுதுன்னு? இது வந்து 1 கிலோமீட்டர் இருக்கும் தூரம். அங்கே இருக்குது ஊர். 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருக்கும். பின்னாடியே போய் அடைச்சிடுவாங்க. போகிற வழியில் வீட்டில் போய் அடைச்சிடுவாங்க. கத்திகிட்டே போகுது பாருங்கள், கூப்பிட்றாங்க பாருங்கள். பான்றாங்களா? நண்பர் போகிறாரு. அவ்வளோ தூரம் அங்கே போகணும். இயற்கை எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஆடு வளர்க்குறது ஒரு பெரிய தொழிலுங்க கிராமத்தில். ஆடை கரெக்டாக பராமரிக்கணுங்க. செம்மறி ஆடெல்லாம் மழைக்காலத்தில் ரொம்ப சேதமாயிருங்க. பார்த்து கவனமாக இருக்கணும். ஒரு ஆட்டுக்கு நோய் வந்துச்சுன்னா அடுத்த நோய்க்கு அடுத்தடுத்து பரவிடும். பார்த்து பதனமாக வளர்க்கணும். சூப்பராக இருக்கும். ஒரு மலைக்கு அப்படி செடி இருக்குது பாருங்களேன். இங்கே காராம்பு செடி இருக்குங்க, காராம்பழம் செடி. இது அழகாக இருக்குது. நல்லூரில் பைரவர் கோயில் நண்பர் ஊர். அதனால் ஞாயிற்றுக்கிழமை வாரம் முடிஞ்சால் வந்துடுவேன் நான். பூஜை பார்த்தா முடிஞ்சிச்சு. இங்கே ஒரு ஐயா இருக்காங்க, அதுதான் பூசாரி. கருப்பு சுவாமி. அழகாக இருக்குது பாருங்கள். அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. சாயந்தர நேரம் பறவைகள்லாம் அந்த கூடும். இங்கெல்லாம் பறவைகள் சத்தம் அவ்வளோ அருமையாக இருக்குது கேட்குறதுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் சந்திரன் வனன். தேங்க்ஸ்.